நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். எங்களுடைய இந்த அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் தொடர்பான விசாரணை குழுவில் பிரித்தானியாவைச் சேர்ந்த சாண்ட்ரா பீடாஸ் ஒருங்கிணைப்பாளராக நியமனம். பசியாள துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் சுயாதீன குழு விசாரணை செய்ய வேண்டும் என ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிப்பு. இடர் முகாமைத்துவ நிலையம் அறிவிப்பு. ஊவா பொசன் வலயத்தின் 2வது நாள் இன்றாகும். ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் 100 மீட்டர் ஆடவர் ஓட்டப் போட்டியில் நிமாஷோ ஏஷானுக்கு வெள்ளிப் பதக்கம். தொடரும் பிரதான செய்திகளோடு சந்திரிகா மற்றும் கிருஷாந்த் ராஜ். நன்றி அருண். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரினால் விசேட அறிக்கையாளர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. பிரித்தானியாவைச் சேர்ந்த சாண்ட்ரா பீடாஸ் அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உள்ள குழுவில் 12 நிபுணர்கள் அடங்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் பேச்சாளர் ரோபர்ட் கால்வேலை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தடயவியல் மருத்துவம் தொடர்பிலான 2 விசேட வைத்திய நிபுணர்களும் சட்ட வல்லுநர்களும் இதில் அடங்குகின்றனர். அத்துடன் விசாரணைகளின் சுயாதீன தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக வெளிவாரி நிபுணர்கள் அடங்கிய 2வது குழு ஒன்றும் இதனுடன் இணைந்து கொள்ள உள்ளது. விசாரணை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரித்தானியாவைச் சேர்ந்த சாண்ட்ரா பீடாஸ் இதற்கு முன்னர் தென் சூடானில் ஐக்கிய நாடுகளின் அலுவலகத்தில் பணியாற்றியுள்ளார். அந்த நாட்டின் ராணுவத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கை காரணமாக 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். 2011ஆம் ஆண்டும் சோமாலியாவினால் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து கொள்வதற்கு முன்னர் சாண்ட்ரா பீடாஸ் சர்வதேச மன்னிப்பு சபையில் பணியாற்றியுள்ளார். எனினும் சாண்ட்ரா மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை நிராகரித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் கொள்கைகளுக்கு ஏற்ற வகையிலான உறவுகளை மீறியமையினால் தென் சூடானுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையும் தகர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை தொடர்பில் சுமத்தப்பட்டுள்ள யுத்த குற்றங்களை விசாரணை செய்வதற்காக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் $1.1 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. எனினும் அதற்கு தாம் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குழுவின் நம்பிக்கை தொடர்பில் பிரச்சினை உள்ளதாக கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வின் போது இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க கருத்து வெளியிட்டார். While the prejudice and bias concerning Sri Lanka, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரும் ஆணையாளர் அலுவலகமும் இலங்கை தொடர்பில் பக்கச்சார்பாக நம்பிக்கையின்றியே செயற்படுகிறது. எனவே விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளிடம் நம்பிக்கை தொடர்பில் நாம் கேள்வி எழுப்புகின்றோம். அவர்களின் நம்பிக்கை தொடர்பில் தற்போது பிரச்சனைகள் எழுந்துள்ளன. இலங்கை அரசாங்கமும் ஆணையாளர் அலுவலகமும் சமமான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற யோசனை ஒன்றை முன்வைப்பது கேலிக்குரிய விடயமாகும். இதேவேளை விசாரணை குழு இலங்கைக்கு வரக்கூடாது என பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி இன்று கருத்து தெரிவித்தது. ஐக்கிய நாடுகளின் இந்த தலையீட்டிற்கு நாம் இணங்குவதில்லை. பாராளுமன்றத்தை கருத்தில் கொள்ளாமல் ஜனாதிபதிக்கு அருகில் உள்ளவர்கள் முன்னெடுத்த செயற்பாடுகளின் இறுதி முடிவே இதுவாகும். தற்போது பாராளுமன்றத்திடம் இது குறித்து வினவுகின்றனர். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட எதனையும் கருத்தில் கொள்ளாது செயற்பட்டனர். தற்போது ஜனாதிபதி திடீரென அந்த பிரேரணை தொடர்பில் பாராளுமன்றத்தின் கருத்துக்களை பெறுவதற்கு தீர்மானித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையினால் கொண்டு வரப்படும் பிரேரணை ஒன்றை நாட்டின் பாராளுமன்றத்தினால் தோல்வியடை செய்ய முடியுமானால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தொடர்ந்தும் வேலையற்று போகும். එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය තවදුරටත් වැඩක් නැතුව යනවා. මේ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය විසින් එන ක්‍රියාමාර්ගය අපොස් හැරීම සඳහා වූ දේශපාලන ජිමික් එකක්. இதேவேளை அரசியல் அர்ப்பணிப்பின் ஊடாக மனிதாபிமான பிரச்சினைகளில் வெற்றி கொள்வதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க நேற்று அமர்வின் போது தெரிவித்தார்.
Of late, there appears to be a new tendency. இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள மனிதாபிமான நடவடிக்கைகள் இலகுவான விடயம் அல்ல. அதனை கருத்திற்கொள்ளாது இருக்க முடியாது. எனினும் சர்வதேச சமூகத்தின் ஒரு பிரிவு அதனை குறைத்து மதிப்பிடுகிறது. இலங்கை அரசாங்கத்தை மாத்திரமல்ல, 30 வருட பயங்கரவாத யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் அகௌரவப்படுத்தும் விடயமாகும். தலைவரே, உலகின் ஏனைய நாடுகளில் இடம்பெறும் மனிதாபிமான நடவடிக்கைகளை பார்க்கும் போது இலங்கையின் வெற்றி நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். மிகவும் சிரமமான மற்றும் வெற்றி பெற முடியாத அளவிற்கு நிலைமை மாறிய போது அரசாங்கம் ஒன்றின் அர்ப்பணிப்பு காரணமாக இதனை வெற்றி கொள்ள முடியும் என்பது இதன் மூலம் புலனாகிறது. Of challenges can be overcome with necessary political commitment and dedication of the government concerned. தமிழ் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தமிழக அரசுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்திற்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படாதென நம்புவதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அரசியல் சிக்கலில் தமிழகம் நுணுக்கமான முறையில் தொடர்பு பட்டுள்ளதாக த ஹிந்து பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வியில் சி.வி. விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடனடி தேவைகள் மற்றும் முன்னுரிமைகள் தொடர்பில் மோடி நன்றாக அறிந்து வைத்துள்ளதாகவும் அக்கறை கொண்டுள்ளதாகவும் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடிக்கு இலங்கை தலைவர்கள் தொடர்பில் திருப்தி ஏற்பட்டுள்ளதால் இலங்கை அரசாங்கம் விரைவில் செயற்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் வடமாகாண சபை ஏன் கணிசமான அளவு நடவடிக்கை எடுப்பதில்லை என இதன்போது கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆரம்ப காலத்தில் வடமாகாண சபை உரிய நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் பின்னர் உள்நாட்டு நீர்நிலைகள் மாகாண சபைக்கு உரித்தானதாக இருந்த போதிலும் கடல்சார் பிரச்சினைகள் மத்திய அரசாங்கத்தின் கீழ் வருவதால் அதனை தவிர்த்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் கடற்தொழில் அமைச்சர் இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அதிக அக்கறையுடன் செயற்படுவதால் தாம் மீனவர்களின் விடயத்தில் பின்னிற்பதாக அவர் குறிப்பிட்டார். தேவை ஏற்படும் பட்சத்தில் வடமாகாண சபை மீனவர்கள் பிரச்சினையில் தலையீடு செய்வதாக குறிப்பிட்ட சி.வி. விக்னேஸ்வரன் ஜனநாயக ரீதியில் நடைமுறையில் உள்ள முன்னோக்கான பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுவதில்லை என்ற கருத்து காணப்படுவதாகவும் கூறினார். மேற்குலக நாடுகளில் பிராந்தியங்களில் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை போன்று இலங்கையிலும் மாகாணங்களுக்கு அந்த போலீஸ் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்கள் சார்பில் நான் தெரிவித்த கருத்தை எப்படி சொன்னா, 13வது திருத்தத்தை எங்கட மக்கள் நாங்க நம்பல, எதிர்பார்க்கல. இது ஒரு ஆரம்ப புள்ளியா பார்க்கலாமே ஒழிய அது ஒரு தீர்வாக எடுக்கவே முடியாது. நாங்க எதிர்பார்க்கிறது எப்படி என்று சொன்னா, தமிழ் மக்களுடைய ஆக குறைந்தபட்ச கோரிக்கை வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு சுயாட்சி சமஷ்டி பிரதேசம் ஒன்றைத்தான் விசேட பிராந்தியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 13வது திருத்த சட்டத்திலே காணி போலீஸ் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு இருக்கின்றன. அவை சட்டத்தில் இருக்கின்ற விடயத்தை பிரயோகிக்க முடியாது என்று மறுக்கின்ற உரிமை ஜனாதிபதிக்கு இருக்கின்றது என்றால் அதை பிரயோகிக்க வேண்டும் என்று பாதாடி பெற வேண்டிய ஒரு உரிமை மாகாண சபைகளுக்கு இருக்கிறது. இதெல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மேற்குலக நாடுகளிலே, இந்திய இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே, லண்டன் போன்ற பகுதிகளிலே போலீசார்களிலே சமுதாய போலீஸ், கம்யூனிட்டி போலீஸ் என்றவர்கள் வேறு வேறு பல பெயர்களிலே அழைக்கப்படுகின்றன. பல போலீஸ் பிரிவுகள் அங்கே பிராந்தியங்களிடம் இருக்கின்றது. ஒவ்வொரு கேண்டன்களிலும் போலீஸ் பிரிவு இருக்கின்றது. சுவிட்சர்லாந்தை பார்த்தீர்களாக இருந்தால், பிரான்சை பார்த்தீர்களாக இருந்தால் ஒவ்வொரு ஒரு மாநிலங்கள் மாதிரி இருக்கின்றது. எல்லாத்துக்கும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே போலீஸ்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் நீதி சட்டத்தை உருவாக்கி வாதாடி போராட வேண்டிய ஒரு கடமைப்பாடங்களுக்கு இருக்கிறது. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் டெலோ இயக்கம் தொடர்பில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் இங்கு கேள்வி எழுப்பினார். உங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டத்தில் இருந்த எல்லா இயக்கத்துக்கு மீதும் குறைபாடுகள் குற்றங்கள் இருக்கின்றன. ஆகவே மக்கள் தங்களுக்கு யாருடைய வழிநடத்தல சொல்கிறார்களா அல்லது சரியா பிழையா என்பதற்கு மேலாக சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். எங்களிடம் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், விலத்தப்பட்ட சில குழுக்கள் கூட டெலோ ஒன்றுதான் அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தனர். டெலோவிலே ஒரு நாங்கள் அரசியல் கட்சியாக இருந்தாலும் எங்களிடமிருந்து விலக்கப்பட்ட உதிரிகளை வைத்துக் கொண்டு இவர்கள் டெலோ குரூப் என்று வைத்துக் கொண்டு, இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இயக்கத்திலிருந்து வெளியேறியவர்களை வைத்துக் கொண்டு அவ்வளவு அட்டாசம் செய்கிறார்கள். அது போன்ற அட்டாசங்கள் நடத்தப்பட்டது உண்மை, மக்கள் பாதிக்கப்பட்டது உண்மை. ஆகவே இந்த விடயங்கள் முழுமையான விசாரணை நடைபெறுவதை நாங்கள் மனதார விரும்புகிறோம், வரவேற்கிறோம். எங்களுக்கு இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான்
நாங்கள் சர்வதேச நீதி விசாரணையை கோரி இருக்கின்றோம். சர்வதேச நீதிமன்ற விசாரணையில் கூட இதுவரை வரட்டும். எங்களுடைய மக்களுக்கு நடைபெற்ற அத்தனை விடயங்களை 40 ஆண்டுகளாக நடைபெற்ற விடயங்கள் முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். எந்த இயக்கம் செய்திருந்தாலும் அதை மக்கள் சமர்ப்பிக்கட்டும். அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் தவறழைத்திருந்தால் அது அந்த தண்டனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வடமாகாணத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுவதற்கு போலீஸ் உத்தியோகத்தர்களின் காணப்படும் பற்றாக்குறை காரணமாகவே ராணுவத்தின் உதவியை பெற்றுக் கொள்வதாக யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் WP விமலசேன தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். விசேட அதிரடிப்படையினருடன் நாம் கடமையில் ஈடுபடுகின்றோம். தினமும் சில போலீஸ் குழுக்கள் விசேட அதிரடிப்படையினருடன் கடமையில் ஈடுபடுகின்றது. எனினும் இங்கு விசேட அதிரடிப்படையின் ஒரு முகாமே உள்ளது. மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரிகளே உள்ளனர். எனவே அந்த அதிகாரிகளுக்கு முடியுமான விதத்தில் நாம் எமது ஒத்துழைப்புகளை வழங்குகின்றோம். எனினும் பிரதேசத்தில் அதிகரித்து செல்லும் கொள்ளை சம்பவங்களுடன் நோக்கும் போது அது போதுமானதாக இல்லை. எனவே உறுப்பினர்கள் போதாமையின் காரணமாகவே ராணுவத்துடன் இணைந்து பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுகின்றோம். போலீஸ் உத்தியோகத்தர்களில் காணப்படும் பற்றாக்குறை காரணமாக ராணுவத்துடன் இணைந்து செயற்படுகின்றோம். யாழ் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் துண்டு பிரசுரங்களை ஒட்டிய சம்பவம் தொடர்பில் ஏன் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே சென்று எமக்கு தகவல்களை சேகரிக்க முடியாது. பெரும்பாலும் அத்தியாவசிய மிக முக்கிய தேவையொன்றின் போது செல்வதை தவிர நாம் அங்கு உள்ளே செல்ல மாட்டோம். அவ்வாறு சென்றால் சில வேளை தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். புலனாய்வு பிரிவின் ஊடாக நாம் அது தொடர்பான தகவல்களை ஆராய்கின்றோம். எனினும் இதுவரை எவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பொதுமக்களை ராணுவத்திற்கு இணைத்துக் கொள்வதில் போலீசார் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்களா என இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. ராணுவத்தை அழைத்துச் சென்று போலீசார் பொதுமக்களை பாதுகாப்பு தரப்புடன் இணைத்துக் கொள்ள முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது. மக்களை ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு நாம் எங்கும் கூறவில்லை. ராணுவத்தினால் அவ்வாறு எமக்கு வேண்டுகோள் விடுக்கப்படவில்லை. அவ்வாறு இடம்பெற்றாலும் இலங்கை மக்கள் இலங்கை ராணுவத்திற்கே இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள் என்பதை கூற வேண்டும். எனவே அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு உதவி புரிவதோ அல்லது இணைத்துக் கொள்வதோ தவறான விடயமல்ல. அது குறித்து எவரும் பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறே இடம்பெறுகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இலங்கை மக்கள் இலங்கை ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்படுகின்றனர். அவர்கள் பயங்கரவாத அமைப்புகளுடன் இணைத்துக் கொள்ளப்படுவதில்லை அல்லவா? அதேபோன்று ராணுவத்தில் இணைவதாயின் போலீஸ் சான்றிதழ் அவசியம். அதனை பெறுவதற்காகவே போலீஸ் நிலையத்திற்கு வருகின்றனர். நிட்டம்புவ பசியால பிரதேசத்தில் சுபாஷ் இந்திக ஜாயசிங்க என்ற இளைஞர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மனித படுகொலை என்ற வகையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இதற்கமைய நுவரெலியா, கண்டி, கேகாலை, ரத்னபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் ஊடக பேச்சாளர் சரத்லால் குமார தெரிவித்தார். இதேவேளை அதிக மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சுமார் 600 குடும்பங்களைச் சேர்ந்த 2500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். ரத்தினபுரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள 350 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நுவரெலியா மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கடும் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக டயகம பிரதேசத்தில் ஆற்று நீர் பெருக்கெடுத்துள்ளதுடன் விவசாய காணிகளுக்கும் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது.
விவசாயம் எல்லாம் அரிச்சிட்டு போயிருச்சு. எங்களோட மரக்கறி நாங்கள் கலட்டை வச்சிருந்த மரக்கறி எல்லாம் அரிச்சிட்டு போயிருச்சு. இந்த இன்னைக்கு உள்ள பாலமும் எங்களுக்கு இடிஞ்சு வெள்ளத்தில் நேற்று எங்கிட்டும் போயிடாமல் போயிருச்சு. இந்த பாலத்தை செஞ்சு தரேன்னு சொல்லி அரசியல்வாதிகள் வந்து நிறைய பார்த்துட்டு போனாங்க. ஒன்றும் இது வரைக்கும் முடிவு இல்லை. அக்ரபத்தனை, டாரிங்டன், பிரஸ்டன், கல்மதுரை மற்றும் ஹோல்புக் ஆகிய பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேலும் சின்ன நாகவத்தை தோட்டத்தில் அமைந்துள்ள லயன் அறையொன்றின் மீது மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. நம்மளோட வீட்டுக்கு மேலே உள்ள கான்கிரீட் பாதை இடிஞ்சு விழுந்ததுனால 4 ரூமும் நம்மளோட கிச்சன் மற்ற நம்மளோட வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாம் மண்ணில் பொதிந்து சரியான கஷ்டமான நிலைமையில் இருக்கிறோம். யாரும் எந்த சலுகையும் செய்யலை. எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதை சரி அதை சரின்னு சொல்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இதேவேளை ஃபோர்டேஸ் ஊடான டயகம ஹட்டன் வீதியின் பிரஸ்னன் பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஹட்டன் கெனிகத்தன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவளை தோட்டத்தில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 8 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஃபுல்லா வந்துருச்சு. இங்க வந்து இப்படியே போயிடுச்சு. இதன் காரணமாக 10 குடும்பங்களைச் சேர்ந்த 51 பேர் கடவளை விக்னேஸ்வரா பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். குறிப்பாக கடவளை பாடசாலையில் 12 குடும்பங்களும், எபோஸ்லி பாடசாலையில் 38 குடும்பங்களும், ஃபோர்டேஸ் தமிழ் வித்தியாலயத்தில் 25 குடும்பங்களுமாக சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ஹட்டனிலிருந்து ராஜேஸ்வரன் ரஞ்சன். ஹட்டன் எபோஸ்லி தோட்டத்தில் 33 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இவற்றில் 8 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனால் 38 குடும்பங்களைச் சேர்ந்த 169 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவர்கள் எபோஸ்லி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அம்பகமு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 102 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தமது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் குறிப்பிடுகிறார். வட்டவள பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. மண்மேடு சரிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் எவரும் இருக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு தடைப்பட்ட ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி ஒரு வழி போக்குவரத்துக்கு மாத்திரம் திறக்கப்பட்டது. மேலும் நோட்டன் பிரிட்ஜ், காசல்ரி, மேல்கொத்மலை ஆகிய நீர்த்தக்கங்கள் வான்பாயும் மட்டத்தை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக அவற்றின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரசிறி தெரிவிக்கிறார். கொத்மலை ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அதனை அண்மித்து 8 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எட்டியாந்தோட்டை கனேப்பள்ள தோட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறித்த தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் நிலவுவதால் மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தோட்ட ரப்பர் தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எட்டியாந்தோட்டை நாகஸ்தென்ன தோட்ட பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட வெள்ளம் படிப்படியாக வடிந்தோடி வருவதாக மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர் தெரிவிக்கிறார். நேற்று பெய்த கடும் மழை காரணமாக வெர்லுப்ப பிரதேசம் நீர்கள் மூழ்கியதாக எமக்கு அறிய கிடைத்தது. எனினும் தற்பொழுது நேரம் 2 மணி பிற்பகல். நீர்மட்டம் சற்று சற்று குறைந்து கொண்டு செல்வதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கடும் மழை காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. முவகம, அங்கம்மன, பட்டுகெதர உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்ட் அந்த மாவட்டத்திற்கு சென்று அதன் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தது.
ரத்னபுரி மோகமுக பாலத்தின் கீழ் அமைந்துள்ள களவு கங்கையின் நீர்மட்டத்தினை அளவிடும் பிரதேசமே இது. இந்த பிரதேசம் தற்போது பிற்பகல் 3 மணி அளவில் நீர்மட்டமானது 5.5 மீட்டரை கொண்டு காணப்படுகின்றது. இந்த நீர்மட்டமானது சிறு வெள்ளப்பெருக்குரிய அடையாளமே. எனினும் இந்த நீர்மட்டம் 6 மீட்டரை தாண்டும் பொழுது பெருவெள்ளப்பெருக்கு, அதாவது அபாய நிலை என குறிப்பிடப்படுகின்றது. நியூஸ் வெஸ்ட் செய்திகளுக்காக MA அரகாம், ரத்னபுரியிலிருந்து. ரத்தினபுரி மாவட்டத்தில் மேலும் பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியிருந்தன. ஆற்றில் விழுந்து 11 வயதான சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பாதுக்க பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. ஹோமகம பிரதேசத்தில் வசித்த குறித்த சிறுமி பாதுக்க கனைகொடுவத்த அருக்குவத்தையில் அமைந்துள்ள தமது உறவினர் வீடொன்றுக்கு சென்றிருந்த போதே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார். தனது இளைய சகோதரர் மற்றும் உறவினர் ஒருவருடன் நேற்று அன்னதான நிகழ்வொன்றிற்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மீண்டும் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் அருக்குவத்த பகுதியில் ஆற்றுக்கு அருகில் காணப்பட்ட பாலத்தை கடக்கும் போதே சிறுமி ஆற்றில் விழுந்து காணாமல் போயுள்ளார். வழுக்கியதால் தனது பாதணியை எடுப்பதற்காக முயற்சித்த போது தவறி வீழ்ந்துள்ளார். மகனும் மகளும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக 10 மணி அளவில் தொலைபேசி அழைப்பொன்று வந்தது. மகன் பாதுக்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இரவு தேடிய போது மகள் கிடைக்கவில்லை. இந்த இடத்தில் வீழ்ந்து 1 கிலோமீட்டர் வரை அடித்துச் செல்லப்பட்டு மரம் ஒன்றில் சிக்கொண்டு காணப்பட்டார். அதிகாரிகள் இது தொடர்பில் பொறுப்பின்றியுள்ளனர். மழைக்காலங்களில் இங்கு 5-6 அடி உயரத்திற்கு நீர் நிரம்பும். ஜூலி மெதுசலா என்ற இந்த சிறுமியின் சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் ஹோமாகம மத்திய மகா வித்தியாலயத்தில் 6ஆம் தரத்தில் கல்வி பயின்று வந்துள்ளார். சிறுமியின் சடலம் தற்போது பாதுக்க வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தமிழகத்தில் விடுதலை செய்யப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் 39 பேரும் எதிர்வரும் 16ஆம் திகதி இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இந்த மீனவர்களை காங்கேசன் துறைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் தமிழ் ஊடக ஒருங்கிணைப்பாளர் SD சதாசிவம் தெரிவித்தார். சென்னை புழல் சிறையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 26 இலங்கை மீனவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 13 மீனவர்கள் நேற்று முன்தினமும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக சிறைகளில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 இலங்கை மீனவர்கள் வழக்கு விசாரணைகள் நிறைவடையாமல் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை. இதேவேளை ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா மற்றும் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் 64 இலங்கை மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் 26 படகுகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சின் ஊடக செயலாளர் நரேந்திர ராஜபக்ச குறிப்பிட்டார். ஊவ பொசன் உதானய நிகழ்வுகள் வெளிமட ஊவ பரணகம உமாயலவில் நேற்று ஆரம்பமானது. இதன் 2ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. ஊவா பொசன் உதானே நிகழ்வுகள் நேற்று வெளிமட ஊவா பரணகம ஊமாயல ஸ்ரீ சுதர்ஷனா ராம புராண விகாரையை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து ஊவா பரணகம ஐக்கிய பௌத்த சங்கம் இதனை முன்னெடுக்கின்றது. யதிகளகல ரஜமகா விகாரையிலிருந்து புத்த பெருமானின் சீடர்களின் புனித சின்னங்கள் நேற்று பொசன் வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. புனித சின்னங்களை வழிபடுவதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்றும் வருகை தந்திருந்தனர். ஊவா பொசன் வலயத்தில் பக்தி கீத நிகழ்வுகள், ஒளிவிளக்கு பந்தல்கள் மற்றும் அன்னதானம் என பல்வேறு நிகழ்வுகள் இன்றும் இடம்பெறுகின்றன. ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படம் காண்பிக்கப்படுவதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் திரைப்பரட்சியும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வருகை தந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். புனித சின்னங்களை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் இன்று நள்ளிரவு வரை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. சிலாபம் பள்ளமு பகுதியில் பெண்ணொருவர் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் இதுகுறித்து இரவு 7:15 அளவில் கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது.
இதன் பிரகாரம் பிரதேச வீடொன்றினுள் இருந்து வெட்டப்பட்ட நிலையில் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் வீழ்ந்து கிடந்த பெண்ணை அயலவர்களின் உதவியுடன் முந்தல் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போது அவர் உயிரிழந்திருந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்த ஒருவரை கூரான ஆயுதத்தினால் அவரின் கழுத்தை வெட்டியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். முந்தல் அங்குணவில பகுதியைச் சேர்ந்த 38 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பியோடியுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை பல்லம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை புத்தளம் முந்தல் கரிக்கட்டை பகுதியில் நேற்று மனைவியை கூரான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்த பின்னர் கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியது. இதேவேளை கடந்த 6ஆம் திகதி கம்பளை வைத்தியசாலைக்கு அருகில் காட்டுப்பகுதியில் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் பெண்ணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு சற்று தொலைவில் விஷம் உட்கொண்டு மயக்கமடைந்த நிலையில் ஒருவரை போலீசார் வைத்தியசாலையில் அனுமதித்தனர். பகமுன அத்தனகடவல மடுதமன பிரதேசத்தில் நபரொருவர் தனது மனைவியை தாக்கி கொலை செய்திருந்தார். குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். பயணிகளின் நலன் கருதி வடக்கிற்கு ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டமை வரவேற்கத்தக்கது. எனினும் ரயில் கடவைகள் குறித்தும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமையாகும். வடபகுதி மக்களின் நலன் கருதி அண்மையில் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. கொழும்பிலிருந்து கிளிநொச்சி வரை ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரயில் சேவை அண்மையில் பளை வரை நீடிக்கப்பட்டு ரயில் சேவைகள் இடம்பெற்றன. இருப்பினும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் ரயில் கடவைகள் அமைக்கப்பட்டுள்ள போதிலும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி தொண்டமான் நகர் பிரதான வீதியில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் கடவையே இது. இந்த புகையிரத கடவை ரயில் பயணிக்கும் நேரங்களில் கூட இவ்வாறே காட்சியளிக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் உளவு இயந்திரம் ஒன்று குறித்த புகையிரத கடவையை கடக்க முற்பட்ட போது ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. சைக்கிள் வந்தளத்தில் அடிபட்டு செத்தவர். இது 2வது ஆக்சிடென்ட். ட்ரெயினும் வார நேரங்கள்லாம் பிள்ளைகளும் பாடசாலை போகிறோம். ஒரு நேரமும் ட்ரெயின் வார நேரம் தான் பிள்ளைகள் வருகினோம். அதனுடைய இந்த கடவைக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்து எங்களுக்கு கெதி பண்ணி தர வேணும். இது இல்லாட்ட ஏதாவது உயிர் சேதங்கள் இந்த இடத்துல நடைபெறும் என்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்லுவோம். இதுக்கு தக்க முடிவே எடுக்கணுமா. 2 மாசத்துக்கு முந்தி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஐயா செத்தாரு. கடவைக்கு பொறுப்பா ஒருத்தரும் இல்ல. அதை விட்டு இந்த ரோட்டால நிறைய வாகனங்களும் நிறைய பொதுமக்களும் போயிட்டு வரணும். குறிப்பா பள்ளிக்கூட பிள்ளைகள் போயிட்டு வருது. அந்த டைம்ல தான் ட்ரெயினும் போய் வருது. இதேவேளை கிளிநொச்சி சிவபாத கலையகத்துக்கு செல்லும் பிரதான வீதி புனரமைக்கப்படாமையால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தொண்டமான் நகர் ரயில் கடவைக்கு அருகிலேயே இந்த வீதியும் அமைந்துள்ளது. இது பள்ளிக்கூடம் பக்கத்தில் படிச்சா சரியான எங்களுக்கு சரியான சிரமமா இருக்கு. புட்டையில கூட்டி கொண்டு வரது, கூட்டி கொண்டு போறது. பள்ளிக்கூடத்துல இதுல எங்களுக்கு பயங்கரமா இருக்கு. பிள்ளைகளுக்கு விடுறதுக்கும் பயமா இருக்கு. இங்குள்ள பாடசாலை மாணவர்கள் 7 மணி சொகுசு ரயில் பயணிக்கும் போதும் 2 மணி கடுகதி ரயில் பயணிக்கும் போதும் இந்த ரயில் கடவையை பயன்படுத்துவதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். சிவபாத கலையகத்துக்கு செல்லும் பிரதான வீதி புனரமைக்கப்பட்டு இவ்வாறான ரயில் கடவைகளில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கடமையில் அமர்த்துமாறும் பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா 2014 இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. யாழ்ப்பாணத்தில் இன்று ஆரம்பமான கம்பன் விழாவில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. நல்லூர் கம்பன் கோட்டம் மற்றும் நல்லூர் துர்காதேவி மணிமண்டபம் ஆகியவற்றில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை காலை மாலையும் கம்பன் விழா இடம்பெற உள்ளது. தமிழ்நாட்டின் பி அசோக்குமாரன், புலவர் மா ராமலிங்கம், டாக்டர் கி ரங்கராஜா ஆகியோர் இன்றைய நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். கம்பபாரதி, ஏ ஜெயராஜ், இரா செல்வ வடிவேல், கலாநிதி ஆறு திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலக்கிய ஆணைக்குழு, கவிதேரி அரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம், உரையரங்கம், வழக்காடு மன்றம் உட்பட பல நிகழ்வுகள் இன்றைய விழாவை அலங்கரித்தன. நிட்டம்புவ பசியால பிரதேசத்தில் சுபாஷ் இந்திக ஜாயசிங்க என்ற இளைஞர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மனித படுகொலை என்ற வகையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஆசிய மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. திறமையான மற்றும் சுயாதீன குழு ஒன்று இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கொலை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தாமதமடையுமாயின் கொலையை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு தாம் விரும்பிய விதத்தில் செயற்படுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் மற்றொரு காயமடைந்த சம்பவத்தையும் ஆணைக்குழு நினைவுபடுத்தியுள்ளது. இலங்கை போலீசாருக்கு சட்டம் ஒன்று இல்லை எனவும் ஒழுக்கம் சீர்குலைந்துள்ளதாகவும் ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலைமை தொடர்பில் விரைவில் ஆராய வேண்டும் எனவும் போலீசாரின் முறையற்ற செயற்பாடுகள் தொடர்பில் பல தடவைகள் இலங்கை மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். போலீஸ் துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு போலீசாருக்கு துப்பாக்கிகளை வழங்கியுள்ளது. போலீசார் இந்த ஆயுதங்கள் மூலம் மேற்கொள்கின்ற வன்முறைகளுக்கு பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பு கூற வேண்டும். அதேபோன்று போலீசார் இவ்வாறு ஆயுதங்களுடன் செயற்படுவதற்கு எதிராக இலங்கை மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். மேற்கோள் முடிவு. இதேவேளை வேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்துவதற்காக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெளிவுபடுத்துவது கேலிக்குரிய விடயம் எனவும் ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஆக குறைந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதன் விளைவு மரணமாக அமையக்கூடாது என சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீசாரின் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அந்த இடத்தில் இருந்ததாக நிட்டம்புவ போலீஸ் நிலையத்தின் அதிகாரி ஒருவர் நமக்கு தெரிவித்தார். போலீசாரின் மோட்டார் சைக்கிள் அந்த இடத்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் கட்டளையை மீறி நிறுத்தாமல் சென்ற மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து சென்று நிறுத்தி இருக்கலாம் என சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. இலங்கை சட்டத்தின் பிரகாரம் 32வது சரத்தில் இது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பிடியாணையின்றி எவரையும் போலீசாரால் கைது செய்ய முடியும். அதேபோன்று 56 மற்றும் 57ஆம் சரத்துக்களில் போலீசாரின் பொறுப்புகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றம் ஒன்றை செய்தால் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது. அதேபோன்று அவர்களை கைது செய்யும் போது அதிகாரத்தை முறையற்ற முறையில் பயன்படுத்த முடியாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்ட வரையறைக்குள் இந்த அனைத்து கைதுகளும் இடம்பெற வேண்டும். அவ்வாறின்றி தான் நினைத்தவாறு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீசாருக்கு எந்த உரிமையும் இல்லை. නීතියේ රාමුව තුල අත්අඩංගුවට ගැනීම සිදු කරන්න ඕනේ. ඒ නිසා අනිසි ආකාරයට ක්‍රියා කිරීමේ බලය අයුතු ලෙස අනිසි ලෙස නීතිය අතටගෙන ක්‍රියා කරන්න කිසිම බලයක් වරප්‍රසාදයක් පොලිස් නිලධාරීන්ට දීලා නැහැ. குறித்த அதிகாரிகள் மதுபோதையில் இருந்ததாக உயிரிழந்த இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற சச்சின் சத்துரங்க தெரிவித்துள்ளார். போலீசார் மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு சமிக்ஞை செய்தனர். அதன் பின்னர் நாம் நிறுத்தினோம். அவ்வாறு நிறுத்தியதும் அருகில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதன் பின்னர் நாம் இருவரும் கீழே விழுந்தோம். அந்த போலீசார் மதுபோதையில் இருந்தனர். அந்த இடத்தில் 5 இருந்தனர். இது தொடர்பாக வைத்திய அறிக்கை கிடைத்த பின்னரே கூற முடியும் என நாம் வினவிய போது போலீசார் எமக்கு தெரிவித்தனர். போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற மோட்டார் சைக்கிளுக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தால் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவரின் நெஞ்சு பகுதியில் எவ்வாறு துப்பாக்கிச்சூடு காணப்படும் என நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. මට ඉතින් මාධ්‍ය ප්‍රකාශක ඇටියට ඒකට මතයක් ප්‍රකාශ කරන්න බෑ. අධික මට වාර්තා වෙලා තියෙනවා. ඒ මතය ප්‍රකාශ කිරීමේ අනන්‍ය බලය තියෙන්නේ මේ පශ්චාත් මරණ පරීක්ෂණය පවත්වන අධිකරණ වෛද්‍ය නිලධාරීවරයා. මේ පොලිසියේ නිලධාරීන් කියනවා අනනුතුලා දාවලේ කියන නිසා යට කරගෙන යන්න කියන නිසා වෙඩි තිබ්බා කියලා. හැබැයි පිටිපස්සෙන් ගිය කවුරුන්ද බේරිලා ඉන්න කෙනාගේ ප්‍රකාශය දුන්නා කියනවා. නමුත් ඒ ප්‍රකාශ කියන්නේ අපතුමන් පුළුවන් දැන් කියන්නේ ඒ තරුණයා මොකද කියන්නේ කියලා. තරුණයාගේ ප්‍රකාශයේ තරුණයා සටහන් කරන්නේ ඔවුන් ඒ අවස්ථාවේදී ඉදිරියට පැමිණියා ඉන්පසුව නවත්තලා ඒ ඉන්පසුව නැවතත් යන්න උත්සාහ කරා. මේ අවස්ථාවකදී මොහු පිටිපස්ස සිටියේ මේ වෙඩි වැදීම වුණා කියලා. ඒක තමයි ඒ තරුණයාගේ ප්‍රකාශය සඳහන් වෙන්නේ. துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த சுபாஷ் இந்திக்க ஜாசிங்கவன் பூதவுடல் மீரிகம கித்துல் வலவில் அமைந்துள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. 23 வயதான அவர் ஒரு குழந்தையின் தந்தை ஆவார். අනේ මම්මා ඒක ඔද්දුවකුත් අරගෙන එන්නම් කියලා මගේ රත්තරන් ගියා. කිසි දෙයක් දන්නේ නැති රත්තරන් ඇයි මරාගත්තේ දෙයනේ. මේ මගේ දරු පැටියව දනේ අරගෙන යන්න මාවයි අරගෙන යන්න දෙයනේ. මගේ දරු පැටියව අනේ ඉන්දිකයි. කිසිම අවස්ථාවක எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மரணம் ஏற்படும் வகையில் தாக்குதல் நடத்தினால் ஒருவருக்கு எதிராக இவர்களுக்கு சட்டத்தின்படி ஆயுதங்களை பயன்படுத்த முடியும். எனவே அந்த போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். ඒ නිසා මම හිතන්නේ මේ අවස්ථාවේදී මේ පොලිස් නිලධාරී මහත්මයාව අත්අඩංගුවට අරගෙන අධිකරණයට ඉදිරිපත්. இனி விளையாட்டுச் செய்தி. சைனீஸ் தாய்பேயில் நடைபெறும் ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கையின் ஹிமாஷ ஏஷான் வெள்ளிப்பதக்கம் வென்றார்.
ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப் போட்டியை அவர் 10.49 செகண்ட்களில் கடந்தார். இது இந்த போட்டி பிரிவில் அவரது சிறந்த காலப்பகுதியாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.